ஹாய். ஒரு விஷயம் நான் கிளியரா ஒரு வீடியோ போட்டேன். அதே விஷயத்துக்கு இன்னொரு வீடியோவும் நான் இப்போ போடுறேன். ஏன்னா சில பேரு கன்ஃப்யூஷன் ஆயிட்டு, அ அ மத்தவங்களுக்கு அறிவா ஒரு புத்தி சொல்லணும் அப்படின்றத லெவலுக்கு இறங்கி எனக்கு ஒரு டிஎம் பண்றாங்க நெறைய பேரு. ஸோ அந்த டிஎம்க்கான பதில் தான் இது. எனக்கு அறிவுரை சொல்றதுக்கும், புத்தி சொல்லி என்ன திருத்துறதுக்கும் என்கிட்ட எந்த கெட்ட விஷயங்கள் கிடையாது. எனக்கே தெரியும் நான் ஏதாவது தவறு பண்ணேன்னா, அத திருத்திக்கணும் அப்படின்றது எனக்கு கடவுள் அவ்ளோ அறிவு குடுத்துருக்கான். அவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் நான் லைஃப்ல கோ த்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு புத்திமதிலாம் எனக்கு தேவைப்படாது. நான் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கடன் கேட்கறேன். நீங்க குடுங்க. பட் என்ன விஷயம் அப்படின்னு சொல்ல வரேன். ஒரு ப்ளவுஸ்க்கு ப்ரமோஷன் குடுத்தாங்க அப்படின்னா, இப்படி நின்னா தான் இதோட பெர்ஃபெக்ஷன் தெரியும். இந்த பேக் டிசைன் காமிக்கணும் அப்படின்னா, பேக் வியூ காமிக்கணும். ஓகேவா? ஸோ, இதோட டிசைன் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஃபிட்டிங் குடுத்துருக்காங்க அப்படின்றத, அந்த அவங்க எனக்கு ப்ரமோஷன் குடுத்தாங்களா, அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா போய் சேரணும். அதுக்கு ஒரு மாடலா தான் நான் நிக்கிறேன். அது சரி, உங்களுக்கு பிராவும் சட்டியும் குடுத்தா நீங்க நின்னுடுவீங்களா போட்டுட்டு? அப்படின்னு கேட்கலாம். நான் பேண்டீஸ்க்கான ப்ரமோஷன் குடுத்துருக்கேன். கையில வச்சு ஷோ பண்ணி காமிச்சேன். கமெண்ட்லயும், டிஎம்லயும் என்ன கேட்டாங்க, "இது போட்டு காமிச்சா இன்னும் பெட்டரா இருக்கும். அப்பதான் நாங்க நம்புவோம். இதோட ஃபிட்டிங் எப்படி இருக்கு?" அப்படின்ற மாதிரி சில நாதாரி நாய்ங்க கேட்டாங்க. ஓகே. ஆனா, அந்த அளவுக்கு நான் போட்டுட்டு காமிக்கிற அளவுக்கு நான் மாடலிங்ல நான் ஜாயிண்ட் ஆகல. அதுக்குன்னு ஒரு மாடலிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க கேர்ல்ஸா அது பண்றாங்க, வைக்கிறாங்க. அது அவங்களுடைய ஜாப். நான் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட். நான் ஹோம்லியா நடிக்கக்கூடிய, ஒரு ஹோம்லியான ஒரு கேரக்டர் கொண்டு அது ரோல் ப்ளே பண்ணக்கூடிய பொண்ணு நான். நான் எப்படி என்னுடைய பிசிக், என்னுடைய ஃபிட், என்னுடைய பாடிக்கு என்ன தேவையோ, ஏன் என்னுடைய கேரக்டர், என்னுடைய குணத்துக்கு, என்னுடைய மென்டாலிட்டிக்கு நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேனோ, அப்படிதான் நான் ட்ரெஸ்ஸிங் பண்றேன். நான் பெர்சனலா வேர் பண்றது எல்லாமே ஃப்ராக்கா தான் இருக்கும். 3/4ல. ஸ்லீவ்லெஸ் இதுவரைக்கும் நான் போட்டது கிடையாது. ஸ்லீவ்லெஸ் நான் போடவே மாட்டேன். எனக்கு பிடிக்காது. பிகாஸ் எனக்கு போட என்னைக்காவது ஒரு ஆசை வரும். பட் போட மாட்டேன். ஆர்ம்ஸ் எனக்கு பெரிய சைஸ் இருக்கிறதுனால நான் போட மாட்டேன். அண்ட் தைஸ் தெரியிற மாதிரி மேலே இவ்ளோ ஷார்ட் அதெல்லாம் போடவே மாட்டேன். ரொம்ப ரேர் முட்டுக்கு கீழ தான் நான் போடுவேன். இதுதான் என்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். ஒருத்தவங்க சொல்றாங்க, முன்னாடியும் பின்னாடியும் காமிச்சு ஒருத்தங்க கேட்டான்னு புலம்புறியேம்மா நீ அப்படின்னு. எந்த ரீல்ஸ்லாம் நான் முன்னாடி காமிச்சிருக்கேன், எந்த ரீல்ஸ்ல நான் பின்னாடி காமிச்சிருக்கேன்? நான் கேட்குறேன். ஒரு ப்ளவுஸோட ப்ரொமோஷனுக்கு எந்த லிமிட்டுக்கு நான் காமிக்கணுமோ, அந்த லிமிட்டுக்கு தான் நான் காமிச்சிருக்கேன். அந்த நெக் மாடல் கம்ப்ளீட்டா தெரியிற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கு கீழ என்னுடைய ஸ்கின் தெரிஞ்சுதா? அதுக்கு கீழ நகர்த்தி சில பேர் இந்த ஷேப் தெரியணும்னுக்காக இத தாண்டி ஸ்கின் காட்டுவாங்க. அந்த மாடல் தெரியறதுக்கு. ஃபுல்லாவே நான் இங்க கவர் பண்ணிட்டு, அதோட நெக் மாடல் மட்டும் தான் நான் காமிச்சேன். அது தப்பா? இந்த லிமிட்ல என்னுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் ஸ்டைல்குள்ள நான் ஒரு மீடியால நான் இருக்கேன். நான் இத கூட நான் டீசென்ட்டா, ஃபிட்டா வேர் பண்ணலன்னா என்னதான் இருக்கு? ட்ரெஸ்ஸிங் நானே பேசுற ஆளு. காட்டாதது ஒண்ணு காமிச்சுட்டு, பண்ணாத ஒரு விஷயம் பண்ணிட்டு, குத்துது, கொடையுதுன்னு சொல்லாதீங்க. ட்ரெஸ்ஸிங் ஒழுக்கமா போடுங்கன்னு சொல்ற ஆள் நான். என்ன நீங்க பார்த்து பேசணும்னு எந்த அவசியமும் கிடையாதுங்க. அதோட ப்ளவுஸோட ப்ரொமோஷனுக்காக தான், அந்த நெக் மாடல் காமிக்கிறதுக்காக மட்டும் தான் நெக் டிசைன நான் காமிச்சேன் தவிர, அதர்வைஸ் என்ன நான் வல்கரா காமிக்கணும், ரொம்ப செக்ஸியா காமிச்சுக்கணும், இது மூலியமா வேற லெவல்ல சம்பாதிக்கணும்லாம் எனக்கு இன்டென்ஷனே கிடையாது. இப்படி மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு இருங்க. என் விஷயம் முழுக்க தெரியாம, என்ன பத்தி முழுக்க தெரியாம பேசணும்னு சொல்லிட்டு என் டிஎம்ல பேசாதீங்க. ஓகே? எனக்கு தெரியும். இன்னொன்னு விஷயம் சொல்லிடுறேன். இந்த ட்ரெஸ்ஸிங் போடுறாங்க பார்த்தீங்களா? லோ நெக்ல, லோ ஹிப்ல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்றாங்க இல்லையா? அவங்கெல்லாம் கெட்ட பொம்பள. ஐயோ! அப்பா! வா, 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 வா! அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் கிடையாது இங்க சீன். சரியா? இங்க ஒழுக்கமா இப்படி ஒரு சாரி போட்டுக்கிட்டு, இப்படி போத்திக்கிட்டு நடக்கிறவங்களும் நல்லவ கிடையாது.
நல்லா மாடர்னா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உள்ளாத்துறவளும் கெட்டவ கிடையாது. சரிங்களா? இங்க வளர்ப்போம், கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும், வளர்ந்த விதமோ, இருந்த இடமோ, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் அவங்கள உருவாக்குது கேரக்டரா. ட்ரெஸ்ஸிங் வந்து அவங்கவுங்க லைஃப் ஸ்டைலுக்கு அவங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு அவங்கவுங்க போட்டுக்கிறாங்க. ஆனா அதையும் எல்லை மீறி ஒரு விஷயம் பண்ணும்போது சில ஆண்கள் என் ஸ்டோரியில போட்டான் பாத்தீங்களா, கைரேகை பிச்சுக்கிட்டு வர மாதிரி. ஸோ அந்த மாதிரி சொரிநாய்ங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப 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 உணர்வுகள் தாங்க முடியாம பக்கத்துல இருக்க கிழவிய கூட்டு கூட்டு வந்து இழுத்துட்டு போய் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிடுறாங்க. குழந்தைங்க போட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணி தொலைச்சிடுறாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வேண்டாம் சோஷியல் மீடியாவில் சில பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ப்ரொஃபஷனல் லைஃப் ஸ்டைல்குள்ளே இருந்திருப்பாங்க. இந்த ப்ரொஃபஷனல் லைஃப் ஸ்டைல்குள்ளே இல்லாமலேயே அவுத்து காமிக்கிறவங்க பொண்ணுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் நான் தப்பாக பேசுவேன், தப்பாக சொல்லுவேன். வேண்டாம், இது மாதிரி வேண்டாமா அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அந்த மாதிரி நினைக்கிறாங்க. பட் ப்ரொஃபஷனல்னா என்னன்னு தெரியுமா? மாடலிங் பண்ணுறவங்க. அவங்க மாடலிங் பண்ணாங்கன்னா அதுக்கான ட்ரெஸ்ஸுக்கான ப்ரொமோஷன், ஆட் ஷூட், சம்திங் எல்லாமே பண்ணும். மாடர்ன், வெஸ்டர்ன், அது இது பிரேசர்லேருந்து பேண்டிஸ்லேருந்து டு செட் எல்லாமே பண்ணுறவங்க தான் மாடலிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க. அவங்க ஃபீல்டு. ஸோ அவங்க பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. 2வது கேட்டகிரி எங்கள் சினி ஃபீல்டு, ஆக்டின்னு. அதில் சீரியலில் வந்து அவ்வளோ வந்து வல்கராக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஓவராக காமிக்க மாட்டாங்க. பட் மூவின்னு வரும்போது மூவியில் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு வந்து கீப்பா நடிக்கிறது, இல்லை ஒரு ப்ராஸ்டியூஷன் சீன்ஸ் வரும், ஸோ அதில் நடிக்கிறது, இல்லை கில்மா சாங்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கானா சாங்ஸு, ஸோ வெஸ்டர்ன் வேர் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் இருக்குல்லங்க. ஐட்டம் சாங்ஸு, எல்லாருமே வந்து ஐட்டம் சாங்ஸ் வரும்போது கண்ணி இப்படி இப்படி மூடிக்கிட்டு இப்படின்னு பார்ப்பீங்களா? இல்லைல்ல. ஒரு மூவி வந்தாலே ஐட்டம் சாங் கம்பல்சரி இருந்துதான் ஆகுது. கிஸ் சீன் இருக்கத்தான் செய்யுது, கட்டி பிடிக்கிற சீன் இருக்கத்தான் செய்யுது. அதுக்கெல்லாம் நடிக்கிறதுக்கு பொண்ணுங்க வேணுமே. ஆம்பளைங்க ஆப்ரேஷன் பண்ணி வந்துடுறீங்களா அந்த கேரக்டருக்கு பண்றதுக்கு? கேட்குறேனா? அந்த சீன்ல யார் கம்ப்ளீட் பண்றாங்க? இந்த மாதிரி ஒரு கிளாமர் சீன்ஸ் நடிக்கிறவங்க அவைலபிள் இருந்தாதான் சில பெண்கள் போல்டா வந்து நடிச்சா மட்டும்தான் அந்த சீன் பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். அது அவங்களுடைய ஒர்க். அதை மட்டும் சூப்பர் டூப்பரா பாக்குறீங்கல்ல. சில்க் சுமித்ரா, சில்க் சுமித்ராவோட ஃபேன்ஸ் இல்லாதவங்க இருக்காங்களா? 80s 90s கிட்ஸ். இப்போ 2Kல கூட சில பேருக்கு பிடிக்கும் சில்க் சுமித்ரா. ஐயோ, நாங்க இருக்கிற பீரியட்ல அவங்க செத்துட்டாங்களே, அவங்க கண்ணழகு, அவங்க மூக்கழகு, அவங்க வாய் ஒரு அழகு அப்படின்னு சொல்லிட்டு ரசிக்கிற எத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்க. சில்க் அவங்க செத்ததுக்கு அப்புறமே எத்தனை பேர் கவலைப்பட்டிருப்பீங்க. அவங்க கிளாமர்ல தானே நடிச்சாங்க. கேவலமா பார்க்க வேண்டியதானே? சாகும்போது நல்லதுதான் சொல்ல வேண்டியதானே? ஏன் அப்படி பார்க்கல? ஆக்சுவலா பார்க்க போனா இழுத்து பிடிச்சி போத்திக்கிட்டு நடிச்ச அத்தனை ஹீரோயின்ஸ்க்கும் யாருமே நல்லது கெட்டதுக்கு கஷ்ட காலத்துல போய் யாருக்கும் ஹெல்ப் பண்ணல. ஆனா சில்க் சுமித்ரா அப்படி கிடையாது. அவங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல்ல இருந்து எல்லா விஷயத்துக்கும் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களை சுத்தி இருக்கவங்க அத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட நல்ல மனுஷி அவங்க. ஆடை வச்சு வந்து யாரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து ஓல்டு ஸ்டைலு. ஓகேங்களா? இந்த காலத்துல 2K கிட்ஸ்லாம் பாருங்க. ஆர்டிஸ்ட் ஃபீல்டு கூட இல்லை, சினி ஃபீல்டும் இல்லை, மாடலிங் இல்லை. பட் ஒரு ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை கேஷுவலாக பேங்க்ல தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க வேர் பண்ணுறதெல்லாம் செம்ம டூப்பராக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் உடம்பை எக்ஸ்போஸ் இடம் பொருள் ஏவல் இருக்கணும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்க. எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு விஷயத்தை காமிச்சிட்டு அவன் தொட்டுட்டான் என்னை கெடுத்துட்டான்னு சொல்லக்கூடாது. நீங்கள் எல்லாத்துக்கும் ரெடினா நீங்கள் காமிங்க. இல்லை நான் நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது, அந்த மாதிரி பொண்ணு கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை நீங்கள் பாதுகாத்துக்குங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். என்ன நீங்கள் சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. என்னுடைய ரீல்ஸில் அத்தனை ரீல்ஸும் என்னுடைய ஃபேமிலி பார்க்குறாங்க. ஒரு சாங் வருது, ட்ரெண்ட் ஆக்கி விட்டுடுறாங்க. நல்ல கானா சாங்காக இருக்கட்டும், ஐட்டம் சாங்காக இருக்கட்டும், வா வா பக்கம் வான்னு. அப்போ அந்த சாங்குக்கு வா வா பக்கம் வான்னு எப்படிங்க ஆட முடியும்? எப்படிங்க ஆட முடியும்? இப்படி ஆட முடியும் பிடிச்சிட்டு? இப்படி ஆட முடியும்? வா வா பக்கம் வா பக்கம் வா பக்கம் வா, இப்படியா பண்ண முடியும்? கேட்குறேன். லூசு மாதிரி பேசாதீங்க யாரும் என்னுடைய டிஎம்ல வந்து. அப்புறமா காரி துப்பி நான் பேசுவேன்.